நீங்கள் காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்து ஒரு ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்கள் இது மூலமாக மந்த்லி 10Kலேருந்து 20K வரைக்கும் நீங்கள் வந்து மந்த்லி ஏர்ன் பண்ண முடியும். அது என்னென்னங்கிறத உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதே மட்டும் பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் வந்து ஸ்கேல் பண்ணலாம். ஸ்கேல் பண்ணி நெக்ஸ்ட் நீங்கள் உங்களால் வந்து 1 lakh ஒரு 10 lakh வரைக்கும் உங்களால் வந்து இதில் வந்து ஏர்ன் பண்ண முடியும். இந்த வீடியோவில் நம்ம எப்படி செல் பண்ணுறது, தென் வந்து எப்படி நம்ம பேமெண்ட் அக்செப்ட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம கிளைண்ட்டை ரீச் அவுட் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாமே இந்த வீடியோவில் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த மாதிரி மணி ரிலேட்டட் வீடியோவுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அண்ட் கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அந்த பிஸ்னஸ் ஐடியா என்னென்னா செல்லிங் ஹேண்ட் கிராஃப்ட்ஸ் ப்ராடக்டான இன்ஸ்டாகிராம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து நல்லா க்ரியேட்டிவாக ஏதாவது பண்ண தெரியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு வந்து நீங்கள் வந்து பெயிண்டிங் பண்ணலாம். அதர்வைஸ் நீங்கள் வந்து நல்ல ஒரு ஃப்ளவரிங் ஆர் பொக்கே பண்ணுறது மூலமாக உங்களால் வந்து இன்ஸ்டாகிராமில் செல் பண்ண முடியும். தென் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. உங்களுக்கு என்ன தோணும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து தாட் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இது பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து என் ஃப்ரெண்டு வந்து கிஃப்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா வந்து மான் வந்து இது வந்து எப்படின்னா அந்த கோகோனட் வேஸ்ட்லேருந்து பண்ணுது. இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எனக்கு கொடுத்து 5 years ஆச்சு. ஆனால் இன்னும் பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்குது. இது மட்டும் நீங்கள் வந்து எந்த மாதிரி க்ரியேட்டிவாக யோசிக்கிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு பாருங்கள். தென் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியலையா அவங்க முடிஞ்ச அவங்க ஃப்ரெண்ட்டை கேளுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்டை கேட்டு ஏதாவது வந்து ஒரு ஐடியாவை ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து ஜெனரேட் பண்ணுங்கள். ஸோ தட் அது மூலம் வந்து உங்களால் வந்து ஒரு பிஸ்னஸ் வந்து பேசிக்கில் வந்து ஸ்டார்ட் பண்ண முடியும். நீங்கள் நம்ம மோஸ்ட்டாக வந்து காலேஜ் படிக்கிறப்ப நிறையா பேர் வந்து உண்மையுமே சொன்னால் டைத்தை வேஸ்ட் தான் பண்ணுவோம். ஏன்னா சும்மா அங்கே போகிறது வெளியே போகிறது தென் பார்த்தீங்கன்னா சும்மா அரட்டை அடிச்சிட்ருக்கு இந்த மாதிரி தான் மெயினாக பண்ணுவோம். நீங்கள் அப்போ இருந்து யோசிக்க ஆரம்பிங்க. நம்ம அடுத்து என்ன பண்ணலாம், எப்படி வந்து மணி ஜென்ரேட் பண்ணுற ஒரு பாசிவாக அப்படிங்கிறத நீங்கள் திங்க் பண்ணுங்கள். திங்க் பண்ணுற மூலம் வந்து உங்களுக்கு வந்து நிறைய ஐடியா கிடைக்கும். இது பார்த்தீங்கன்னா ஒரு ஜஸ்ட் இது ஒரு ஐடியா. நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து ஹேண்ட் கிராஃப்ட்ஸ் நீங்கள் இருந்துச்சுன்னா அதை வந்து செல் பண்ணுறது. சரி ஓகே, இப்போ உனக்கு வந்து ப்ராடக்ட்டை நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிங்க. அதை எப்படி செல் பண்ணுறான்னு நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. புது பேஜ் கிரியேட் பண்ணி ப்ரொஃபஷனல் அக்கௌண்ட்டாக வச்சுக்கோங்க. தென் அதில் பார்த்தீங்கன்னா வந்து அந்த ப்ராடக்ட்டுக்கு சம்மந்தப்பட்ட ரீல்ஸ் எல்லாமே வந்து கண்டினியூஸாக போஸ்ட் பண்ணுங்கள். டெய்லி ஒரு 2 or 3 ரீல்ஸ் வரைக்கும் நீங்கள் வந்து கண்டினியூஸாக போஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல வியூஸ் போக ஆரம்பிக்கும். இது பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டாக இருக்குது மெயின். அதாவது கன்சிஸ்டன்சி தான் அங்கே வந்து மெயின். ஸோ தட் நீங்கள் வந்து சும்மா ஒருக்க போட்டு எனக்கு வியூஸ் போகலாம் அப்படின்னு ட்ராப் பண்ணிங்கன்னா உண்மையுமே சொன்னால் பண்ண முடியாது. கன்சிஸ்டண்ட்டாக அந்த வார்த்தை கூட எனக்கு வர மாட்டேங்குது. கன்சிஸ்டண்ட்டாக போடுங்க. ஸோ தட் அது மூலம் வந்து உங்களுக்கு வந்து நல்ல ரீச் ஆகும். அது எப்படின்னா இப்போ நீங்கள் நல்லா பெயிண்டிங் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் பெயிண்டிங் பண்ணுறது வந்து ஒரு டைம் லேப்ஸ் மட்டும் ஒரு ரீல்ஸ் ஒரு 15 seconds or 30 seconds போடுங்க. அதே மட்டும் நீங்கள் வந்து கிஃப்டிங் பண்ணுறீங்க அப்படின்னாலும் அதையுமே வந்து வீடியோ ரெக்கார்ட் எடுத்து டைம் லேப்ஸ் போட்டு அது ஒரு 15 or 30 seconds போடுங்க. ஸோ அது மூலம் வந்து உங்களுக்கு வந்து நல்லா ரீச் ஆகும். இப்போ வந்து நிறைய ஆக்டிவிட்டி இருக்குது. நான் சொல்கிறது வந்து ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள். நீங்கள் வந்து வேஸ்ட்டாக ஒரு குப்பைன்னு நினைக்கிற வந்து நீங்கள் வந்து மணியாக ஆக்க முடியும். ஜஸ்ட் நீங்கள் அதை எப்படி யோசிக்கிறீங்க அப்படிங்கிறதான். செகண்ட் ஸ்டெப் என்னென்னா எப்படி கிளைண்ட்டை நம்ம வந்து ரீச் பண்ணுறது. நீங்கள் வந்து நல்லா ரீல்ஸ் போட்டுட்ருக்கீங்க அப்படிங்கிறப்ப நீங்கள் வந்து உங்களோட ஃப்ரெண்டு அதே சிமிலர் அக்கௌண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பேஜ் இருக்குது, ஒரு கம்மியான ஃபாலோவர்ஸ், அவங்கள்ட்ட போய் நீங்கள் வந்து கொலாபரேட் பண்ணலாம். தென் அதே மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த வெட்டிங் ஆர்கனைஸ் பண்ணுறாங்க, தென் ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணுறாங்க, அந்த மாதிரி பேஜ்லேயுமே வந்து நீங்கள் டேரெக்டாக அவங்கள்ட்ட போய் மெசேஜ் பண்ணி கேட்கலாம். ப்ரோ அந்த மாதிரி வந்து எனக்கு ட்ராயிங் பண்ண தெரியும், அந்த மாதிரி கிஃப்டிங் பண்ணுறேன் அப்படின்னா அவங்க எங்கன்னா ஒரு ப்ரோக்ராமில் வந்து சைன் பண்ணுறாங்கன்னா அப்போ வந்து உங்களையுமே மேபி ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களோட ஒர்க் அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா. ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன விஷயமாக நம்ம ஆரம்பிக்கிறது பார்த்திங்கன்னா அது நம்மளை கூட்டிக் கொண்டு எங்கே நிற்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் அந்த மாதிரி பண்ணி உங்களுக்கு அவங்கள்ட்ட வந்து ஒரு ஒர்க் சைன் ஆகி அவங்களுக்கு வந்து உங்களுக்கு நல்லா பிடிச்சிருச்சு அப்படின்னா அதுக்கடுத்து அவங்க மேக்ஸிமம் அவங்க டீமில் கூட ஜாயின் பண்ண வச்சுக்குவாங்க. ஸோ இது மூலமாக வந்து உங்களோட கெரியரே டோட்டலாக வந்து சேஞ்ச் ஆகும். நம்ம காலேஜ் படிக்கிறதுக்கு நம்ம வெளியே பண்ணுற வேலைக்குமே உங்களுக்கு வந்து கரியர் சேஞ்ச் ஆகும். ஸோ தட் இது மூலமாக உங்களால் வந்து ஒரு நல்ல மணி ஏர்ன் பண்ண முடியும். நம்பர் 3 என்ன, இப்போ வந்து உங்களுக்கு இன்ஸ்டாகிராமில் கிளைண்ட்டு கிடச்சிட்டாங்க. தென் அதுக்கான பேமெண்ட் ப்ராசஸ் என்னென்னா நீங்கள் வந்து ரேசர் பே யூஸ் பண்ணுங்கள். நான் மோஸ்ட்டாக கூகுள் சர்ச் பண்ணி பார்த்ததில் வந்து எல்லாருமே வந்து ரேசர் பே தான் வந்து மோஸ்ட்லி ரெக்கமெண்ட் பண்ணாங்க. நான் என்ன பர்டிகுலராக இதை யூஸ் பண்ணல. ஸோ நீங்கள் வந்து ரேசர் பே யூஸ் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஒரு செக்அப் பண்ணி பாருங்கள். ரேசர் பேயில் வந்து நமக்கு வந்து ஈஸியாக நமக்கு வந்து பேமெண்ட் ஆப்ஷன் வந்து ரிலீஸ். 4th ஸ்டெப் என்னென்னா டெலிவரி பண்ணலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ப்ளூ டாட் வந்து HCL இந்த மாதிரி கொரியர் கம்பெனியை வந்து கான்டாக்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ தட் அது மூலம் உங்களுக்கு எந்த ஒரு ஆர்டர் வர்ற மூலமாகவும் நீங்கள் வந்து டேரெக்டாக அவங்களுக்கு கொரியர் பேக் பண்ணி வச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து அவங்க வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஸோ இதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கம்மியான சார்ஜ் தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து உங்களுக்கு வந்து நல்ல சேல் ஆக ஆரம்பிச்சிருச்சு, உங்களுக்கு வந்து ஒரு லிமிட்டடான சர்க்கிளில் வந்து சேல் ஆக ஆரம்பிச்சிருச்சு. தென் நீங்கள் அதை எப்படி நெக்ஸ்ட் லெவலுக்கு ஸ்கேல் பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு இ-காமர்ஸ் சைட்டை பில்ட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து Etsyல பில்ட் பண்ணலாம். அதர்வைஸ் நீங்கள் வந்து Shopifyல பண்ணலாம். ஸோ தட் அது மூலம் வந்து உங்களோட சேல்ஸ் வந்து இன்னும் நெக்ஸ்ட் லெவலுக்கு போகும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து எதுவும் டிசைன் பண்ண தெரியல அப்படின்னா நீங்கள் வந்து Fiverr or Upworkல வந்து நீங்கள் வந்து ஹையர் பண்ணலாம். இல்லை அப்படின்னா மோஸ்ட்லி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளே எல்லாம் கேட்டு பாருங்கள். யாராவது ஒருத்தர் வந்து டிசைன் அந்த மாதிரி பண்ணுறவங்க இருப்பாங்க. ஸோ அதில் அவங்கள்ட்ட கொடுக்குற மூலமாக நம்மளால் வந்து அந்த வெப்சைட் வந்து ரெடி பண்ண முடியும். தென் வந்து பார்த்திங்கன்னா அந்த வெப்சைட் ரெடி பண்ணதுக்கப்புறம் நம்மளால் வந்து எல்லாமே வந்து ஆட்டோமேட் பண்ண முடியும். ஜஸ்ட் நம்மளுக்கான ப்ராடக்ட் மட்டும் வந்துச்சுன்னா போதும். ஈஸியாக வந்து எல்லாத்தையும் ஆட்டோமேட் பண்ண முடியும். நீங்கள் ஜஸ்ட் அதுக்கான பீப்பிளை மட்டும் ஹையர் பண்ணால் போதும். ஆட்டோமேட்டிக்காக எல்லா ஒர்க்குமே ஜஸ்ட் நடக்க ஆரம்பிச்சிடும். இதெல்லாம் இந்த மாதிரிலாம் நடக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஆக்ஷனாக பண்ணுங்கள். நீங்கள் ஜஸ்ட் இந்த வீடியோ பார்த்துட்டு யோசிச்சுட்டு விட்டுறாமல்
நீ ஏதாவது ஒன்று இது இப்போ நான் அது பண்ணணும், எனக்கு நான் இங்கே போகணும் அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் அதை யோசிக்காமல் ஜஸ்ட் வந்து அதை ஆக்ஷனாக கன்வெர்ட் பண்ணுங்கள். இங்கே எல்லாருமே வந்து டெய்லியுமே வந்து நிறைய யோசிப்பாங்க, நான் அப்படி போகணும், நான் இங்கே வரணும், நான் வந்து நல்லா பணக்காரன் ஆகணும். ஆனால் யாருமே அதுக்கான ஆக்ஷன் வந்து எடுக்கவே மாட்டாங்க. ஜஸ்ட் நீங்கள் ஒரு திங்கர் இல்லாமல் நீங்கள் வந்து ஆக்ஷனராக இருங்க. ஸோ தட் அப்போ தான் வந்து உங்களால் வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு போக முடியும். ஸோ ஜஸ்ட் நீங்கள் யோசிக்காமல் அதுக்கான ஆக்ஷனை எடுங்க. ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.